கன்னியாராசி அன்பர்களை காண்போம். கன்னியாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல சனி, 10ல் குரு. இதுல பாதிக்கப்பட போறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, களத்திரம் மித்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது களத்திரம் அப்படின்னா மனைவி அல்லது கணவன் எடுத்துக்கலாம். மித்திரம் அப்படின்னு சொன்னா நண்பன் எடுத்துக்கணும். நண்பன் எப்போ வேணாலும் எதிரியா மாறுவான், மனைவி எப்போ வேணாலும் எதிர்ப்பா மாறலாம். ஸோ இந்த 2 ஸ்தானத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய இந்த 7ஆம் இடத்துல போய் சனி பகவான் உட்கார்றதுனால ஒரு சிறிய அளவில் மனஸ்தாபங்கள், கொஞ்சம் விரிசல்கள் கன்னியாராசிக்கு கொஞ்சம் ஏற்படும். ஆனாலும் இந்த குரு பயிற்சியானது மே மாதம் குரு பயிற்சியாக அடைய போகிறது. அந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தினால சனி மேல் அந்த குருவோட பார்வை எப்ப படுறதோ அப்ப இருந்து தானாவே இந்த நிலைமை மாறி சூழ்நிலைகள்ல நல்ல மாற்றங்கள் உருவாகும். ஏன்னு கேட்டா, நேரடியாக 7ஆம் இடத்தில் சனி பகவான் மட்டும் இருந்தா பரவாயில்ல, கூடவே செவ்வாயும் இருப்பார், கூடவே புதனும் இருப்பார். அப்ப ராசியாதிபதி புதனும் அங்க போய் மாட்டிக்கிறார், செவ்வாய் பகவானும் அஷ்டமாதிபதியும் அங்க போய் சேர்ந்துடுறார், 6குடையவராக சனி பகவான் அங்க போய் சேர்ந்துடுறார், பூர்வ புண்ணியாதிபதி சனியும் அதே இடத்துல இருக்கார். அப்ப இத்தனை காம்பினேஷன் அந்த இடத்துல இருக்கிறதுனால கடுமையான குழப்பங்கள், மனக்குழப்பங்கள், கடுமையான மனோ அவஸ்தைகள் இதெல்லாம் இருக்கும். ஆனால் அது அதிகபட்சம் ஒரு 2 மாதம்தான் இருக்கும். அதை நினச்சி பயப்பட வேண்டாம். மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் பயிற்சி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக தானாகவே இந்த நிலைமையிலிருந்து விடுதலை கிடைச்சிரும். ஆக விடுதலை கிடைக்கிறது மட்டும் இல்லை, அடுத்து வர்ற 2.5 வருஷ காலம் இந்த சனி பகவான் அங்கே தான் இருக்க போகிறார். அவர் இருக்கிற வரைக்கும் நல்ல பலனை தான் கொடுப்பார்.